இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு பியூட்டி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட். பியூட்டி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள் அழகாய் இருக்கிறார்கள். இதை குறித்து உன்னத பாட்டிலே நாம் பார்க்கும்போது 1 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாய் வைத்தார்கள் என்று சொன்ன அதே காரியத்தை 19 வசனத்தின் மூலமாக, மன்னிக்கவும் 5 வசனத்தின் மூலமாக பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கொடாரங்களைப் போலவும் சாலமோன் திரைகளைப் போலவும் அவர்கள் மறைவுகளாய் இருக்கிறார்கள். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். குமாரத்திகள் கருப்பாயிருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுக்காக தேவனுடைய அழைப்பிலே அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் பட்டவர்களாய் இருந்து மணவாளனுக்காக அங்கே மணவாட்டி காத்திருந்து மணவாளனுக்காக மணவாட்டி சகலவிதமான காரியங்களையும் செய்து அவள் கருத்தவளாய் இருந்தாலும் அவள் அழகாய் இருக்கிறார் என்ற காரியத்தினாலே 4 வசனம் சொல்லுகிற அந்த காரியங்களை பார்க்கும்போது, உங்கள் நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அந்த மணவாளனை பார்க்க அவர்கள் இங்கே குமாரத்திகளாக அங்கே கருப்பாயிருந்தாலும் அங்கே அவர்கள் அழகாக இருக்கிறார்கள். நாமும் கர்த்தருக்காக வாழ்வோம். உலக அழகல்ல, தேவனுடைய மகிமையின் அழகு நமக்குள்ளாக வெளிப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.